ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணொலியை பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் சரும பாதிப்பாளர்களை, குறிப்பாக வெண்புலியால் பாதிக்கப்பட்ட நண்பர்களை இந்தியன் ஆர்மியிலிருந்து வேலை நீக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் இப்போ எடுக்கிறதே கிடையாது. ஆல்ரெடி முன்ன எடுக்காமல் தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வேலை நீக்கமும் செய்கிறாங்க. இதை கண்டித்து தமிழ்நாடுடைய டிஎம்கே எம்பி பாராளுமன்றத்தில் ஒரு சில விவாதம் மேற்கொண்டிருக்கிறாங்க. இதுமாரி இந்த சரும பாதிப்புக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் தராது. இது ஒரு ஆட்டோ இம்யூனிட்டி டிஸார்டர், மற்றபடி இது நோய் இல்லை. இங்களால் வெயிலையும் குளிர்லையும் டியூட்டி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் விவாதம் வச்சார். வேலை நீக்கினீங்கள உடனடியாக வேலைக்கு சேர்க்கணும். புதிய இராணுவ வீரர்களை இந்தியன் ஆர்மியில் விட்லிகோவால் பாதிக்கப்பட்டவர்களை வேலைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறாரு. அப்படி என்ன பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறத விட ஒரு அன்பு தோழி அதை தெளிவாக பேசியிருக்கிறாங்க. அந்த பதிவை பாருங்கள். பார்லிமெண்ட்டில் முகமது அப்துல்லா ஜிங்கிறவரை ஹைப்பர் விட்டிலிகோ பிக்மெண்டேஷனை பற்றி என்ன பேச சொல்கிறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உலகத்தில் 1 to 4% பாப்புலேஷன்லேயே 1 to 4% ஆஃப் த பீப்புள் இந்த விட்டிலிகோவால் ஹைப்போ விட்டிலிகோவால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. அதில் லிட்டில், அதாவது சின்னதாக பெருசாக ஒரு சிலருக்கு பாதிப்பு அடைஞ்சிருப்பாங்க. இப்போ இந்தியன் டிஃபென்ஸ் சர்வீஸில் மெடிக்கலி அவங்க மென்டலி ஃபிட் ஃபார் த மனசளவுலேயும் உடம்புலையும் ஃபிட்டாக தான் இருக்காங்க. பட் மெனி ஆஃப் தம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வெதர் கண்டிஷனுக்கு மெடிக்கலி ஃபிட் கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் இருக்க வேண்டாம். ஃபிசிக்கலி மென்டலி அவங்க ஃபிட்டான பீப்புள் தான். அட்மோஸ்ட் அவங்களுக்கு கொடுக்குற வேண்டிய ப்ரியாரிட்டி கொடுத்தா அவங்க சிவில் சர்வீஸில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. முன்னாடியில் சிவில் சர்வீஸில் இந்த மாதிரி வந்த பீப்புள் அவங்க ஃபிசிக்கலாக மென்டலாக அவங்களால ஒர்க் பண்ண முடியாதுன்னு ரிஜெக்ட் பண்ணாங்க. அவங்கள ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. ஆர்மிலாம் இருக்கு இல்லைங்களா, அதில் கூட விட்லிகோ இருக்கிறவங்கள ஸ்டாப் பண்ணி அந்த காலத்துலலாம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஆனால் அது மேலே இருக்கிற தோல் மேலே இருக்கிற மெலனின் தான் போகுது. அதனால எந்த ஒரு பாதிப்பும் உள்ளுக்குள்ளே இருக்காது. அவங்க எல்லாத்துக்குமே தகுதியானவங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு சிவில் சர்வீஸில் கொடுங்க. போஸ்டிங் அவங்களுக்கு சில போஸ்டிங்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மளை மாதிரி இருக்கவங்களாம் சிவில் போஸ்ட்டில் இந்தியன் டிஃபென்ஸில் ஜாயின் பண்ணிக்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட்டை வைக்கிறாங்க. இப்போ விட்லிகோங்கிறது ஒரு நோய் கிடையாது. நம்ம அது மெலனின் தான் போகுதுங்கிறது வேர்ல்டு லெவலில் எல்லாத்தையும் முன்னாடி கொண்டு போகிறாங்க. இந்த காலகட்டம் மாறும்போது நம்மளோட ஜென்ரேஷனில் வரும்போது நிறைய பர்சன்டேஜ் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வர்றதுக்கு. ஸோ அவங்களுக்கு அது ஒரு பெரிய நோயே கிடையாது. எல்லாத்துலேயும் அவங்கள வச்சுக்கலாம். இந்தியன் ஆர்மிலாம் என்ன பண்ணாங்கன்னா, அதுக்கு அவங்க நிறைய வெதர் கண்டிஷன்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தாக்கத்தை விட்லிகோ வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு தனியாக க்ரீம்லாம் கொடுத்து, அந்த இப்பயும் சரி இந்த சர்வீஸில் தனியாக க்ரீம்லாம் கொடுத்து அவங்கள மெயின்டைன் பண்ணுவாங்க. அது சப்போஸ் வந்தவங்கள அவாய்ட் பண்ண வேண்டாம், அவங்களுக்கும் போஸ்டிங்லாம் கொடுத்து அவங்களுக்கு வாய்ப்பை கொடுங்க அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. என்னோட நாலேஜ் அப் டு எனக்கு புரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். வேறு யாராவது இன்னும் இன்னும் டீட்டெயில்டாக சொன்னாங்கன்னா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க.